ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி மெட்ராஸில் இருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, சேலரி என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸில் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 12 தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் கோஆர்டினேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் சத்யன் சுப்பையா அண்ட் ப்ரொஃபஸர் பி முருகவேல் தான் இந்த இதுக்கான கோஆர்டினேட்டர்ஸ். இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு இது பர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி தான், 1 இயர் தான். லேட்டர் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, என்ன ஜாப் வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிபிசி ஸ்ட்ராட்டஜிக் பிளானருக்கு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிபிசின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கரியர் பாத்வே சென்டரில் ஸ்ட்ராட்டஜிக் பிளானருக்கு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் எஜுகேஷன் ஹியூமன் ரிசோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கிலீஷில் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து கேரியர் சர்வீசஸ் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கில் உங்களுக்கு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெவலப்பிங் அண்ட் மெயின்டைனிங் பார்ட்னர்ஷிப் வித் எம்ப்ளாயர்ஸ், அலுமினி அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் டூல்ஸில் உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 1.2 லட்சம், அதாவது 1,20,000 மாத சம்பளம் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 27 தான் லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு. எப்படி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு ஐஐடி மெட்ராஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு, அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு தடவை மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ரிஜிஸ்டர் லாகின் ஐடி, அதாவது இமெயில் ஐடியை வச்சு ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு தடவை தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கவனமாக எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட இமெயில் ஐடி ஆக்டிவ் அண்ட் கரெக்ட் இமெயில் இமெயில் ஐடி மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா அடுத்து இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுறது, இந்த மாதிரி முக்கியமான விஷயம் எல்லாமே இமெயில் மூலியமாக தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இமெயில் கரெக்டான அண்ட் ஆக்டிவ் இமெயில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் சப்மிஷன் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆன்லைன் சப்மிஷன் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஹார்ட் காப்பி அவங்க டெஸ்ட்டுக்கு உங்களை கால் பண்ணும்போது நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஹார்ட் காப்பி நீங்கள் போஸ்டல்லையோ இதுலேயோ அனுப்ப தேவையில்லை. ஆனால் நீங்கள் அவங்க டெஸ்ட்டுக்கு உங்களை இன்வைட் பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாக வரும்போது நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஹார்ட் காப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கான காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 9 AM to 5:30 உங்களோட டவுட்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதே போல் ஐஐடி மெட்ராஸ்லேருந்து இன்னொரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதையும் பார்க்கலாம் வாங்க. ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய இன்னொரு ஜாப் நோட்டிஃபிகேஷன். இதுவும் 12 ஜூன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான என்ன ஜாப் வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஸ்காலர் பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டருக்கு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்ஆர் பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 1 லேக் வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்ல இருந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட்டும் பார்த்தீங்கன்னா 27/6/2024, அதாவது ஜூன் 27 தான் கடைசி டேட். இதுக்கும் நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள், டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள்.
ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.